வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையுருவி. தேர்தல் திருவிழா, ஜனநாயக திருவிழான்னா தேர்தல் திருவிழா. இதை பற்றி பேசணும் அப்படின்னா முதல்ல எங்களோட தொகுதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது மன்னார்குடி. என்னை கவர்ந்த வேட்பாளர்கள்னு கூட பேசலாம். நான் மன்னார்குடிங்கிறதால மன்னார்குடி தொகுதியில் இப்போ 4 முனை போட்டி நிலவுது. யார் யார் அப்படின்னா திமுக சார்பில் டிஆர்பி ராஜா அவர்கள், அமமுக அந்த சார்பில் எஸ் காமராஜ் அவர்கள், டிவிகே தமிழக வெற்றி கழகம் சார்பில் யுவிஎம் ராஜராஜன், நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் பாரதி செல்வம். இவங்க 4 பேரும் தான் இடையில தான் இப்போ போட்டி நடக்குது. இதில் ராஜா டிஆர்பி ராஜா அவர்கள்னு எடுத்துக்கும்போது கடந்த 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர், நம்மளோட எம்எல்ஏவாக இருக்கார். ஸோ அவருக்கான வாய்ப்பு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இடைப்பட்ட காலங்களில் அவர் அந்த தொழில்துறை அமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் மேலே சில வருத்தங்கள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் முன்ன மாதிரி தொகுதிக்கு வர்றதில்ல. நம்ம அவரோட பணியையும் கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவர் அதுக்கு முன்னாடி வெறும் எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு தொழில்துறை மந்திரி ஆறாரு, நம்ம அமைச்சர் ஆகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் அதுக்கான ஒர்க் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அவர் இங்கே அதிகமாக அவரை பார்க்க முடியலை அந்த ஒரு பொசிஷன் போனதுக்கு அப்புறம். ஆனால் அட்லாஸ்ட் இந்த எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறப்போ அவர் திரும்ப எகெயின் அவரோட நேமை அவர் ரிகெயின் பண்ணிக்கிட்டார். எப்படி அப்படின்னா நம்மளோட மன்னார்குடி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டாலே, மன்னார்குடி அப்படின்னு சொன்னாலே ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிங் ரோடு, 2வது ராஜகோபால சுவாமியோட மன்னார்குடி பெரிய கோவில் அதோட கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தினது, 3வது மன்னார்குடியோட புதிய பேருந்து நிலையம். இதையெல்லாம் அவர் செஞ்சது ஓரளவு. அதே மாதிரி பாதாள சாக்கடை திட்டம், இதெல்லாம் அவர் செஞ்ச இப்போதைக்கு அவரோட ஒரு குட் லிஸ்ட் அதில் இருக்குது. நல்ல அவரோட நேம் நல்ல இதில் இருக்குது. மன்னார்குடி கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது சொல்லப்போனால் ஒரு திருவிழா மாதிரி நடத்தி முடித்தாங்க. இது எல்லாத்தையும் ஒரே டைமில் அவர் பண்ணதான் பெரிய விஷயம். பாதாள சாக்கடை திட்டத்தையும் நிறைவேற்றினார். அதே மாதிரி ரோடுகள் அங்கங்கேயும் சரி செய்யப்பட்டுக்கிட்டு தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மன்னார்குடி பேருந்து நிலையம் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஈக்குவல் டு சென்னை மாதிரியே இருக்குது நம்மளோட பஸ் ஸ்டாண்டு. இப்போது அடுத்தது ரிங் ரோடு. போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காக இந்த ரிங் ரோடு வந்ததும் மன்னார்குடிங்கிறது பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் இல்லாத ஒரு விஷயம். நம்ம இதில் மிக நீளமான ரிங் ரோடு அப்படின்னும் இதை சொல்கிறாங்க. இதோட நீளம் அப்படின்னு பார்க்கும்போது 22 கிலோமீட்டர் கவர் ஆகுதுன்னும், நம்ம ஸ்டேட்டோட மெயின் ஹைவேஸை லைக் SH22, SH66, SH46 அப்படிங்கிற முக்கியமான சாலைகள் எல்லாம் இணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சர்க்கிளில் ஓரளவு பெரிய ரிங் ரோடுனா இந்த ரிங் ரோடு சொல்கிறாங்க மன்னார்குடி சர்க்கிளில். அப்படி மிக முக்கியமான விஷயங்களை ராஜா கையில் எடுத்ததால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு இந்த தடவை கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட் த சேம் டைம் டிஎம்கேயோட வாக்குறுதிகள் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து 2வதாக பார்க்கும்போது டாக்டர் பாரதி செல்வன் அவர்கள். அவர் எப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட விவசாயி சின்னத்தில் நிற்கிறாரு. அவர் இந்த ஏரியாவில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதயநல மருத்துவர் யார் அப்படின்னா முதல்ல நம்ம அணுகிறது பாரதி செல்வன் அவர்களை தான் நம்ம அணுகுவோம். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரோட மருத்துவமனைக்குள்ளே உள்ளே நம்ம போகும்போதே ஒரு தமிழ் கூடத்துக்குள்ளே போன ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன மாதிரி இருக்காது. தமிழ் தாயோட ஸ்டாச்சு இருக்கும், தமிழ் அறிஞர்களோட வரலாறுகள் எழுதி புகைப்படங்கள்லாம் வரையப்பட்டிருக்கும். உள்ளே போகும்போதே தமிழில் பேசுகிறதுக்கு நம்மளை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நாட் ஒன்லி தட், உள்ளே போகும்போதே நம்மள்ட்ட அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் தமிழில் பேர் வைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ரீசெண்டாக எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகும்போது கூட எனக்கு அந்த சான்ஸ் அவர்கிட்ட பேச கிடச்சிது. அப்போ அவர் என்னட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணார். ஸோ அந்த வகையில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அதுவும் இல்லாமல் நம்ம ஏரியாவில் ஒரு சமூக நல ஆர்வலராகவும் அவர் செயல்பட்டுட்டு வர்றதால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல பேர் ஓரளவு இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கிறதால அவரோட இந்த சேவை, அவரோட தொழில், அப்புறம் நாம் தமிழ் இலவசங்களையே அறிவிக்காத நாம் தமிழர் கட்சியோட வாக்குறுதிகள் எல்லாம் இவருக்கு எந்தளவுக்கு கை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். தேர்டுன்னு பார்க்கும்போது திரு எஸ் காமராஜ் அவர்கள். அவர் யாருன்னு பார்க்கும்போது அமமுக சார்பில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுறாரு. இங்கே அவரோட ஸ்கூல் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த அளவில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம மன்னார்குடி எஸ்பெஷலி இந்த பகுதியிலன்னு பார்க்கும்போது ஓரளவு நல்ல கல்வியை வழங்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதன் மூலமாக அவருக்கான செல்வாக்கு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தேர்தலில் பார்த்துடலாம். ஏன்னா அவரும் ஏற்கனவே நின்று தன்னோட வெற்றி வாய்ப்பை ராஜாவுக்கு எதிராக இழந்தவர் தான். ஸோ பார்க்கலாம் அவரோட வெற்றி வாய்ப்பு இந்த அளவுக்கு ஏன்னா எடப்பாடி அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளை பேஸ் பண்ணி இவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு பார்ப்போம். 4வதாக பார்க்கும்போது யுவிஎம் ராஜராஜன் மன்னார்குடியோட புது வரவுன்னு கூட சொல்லலாம். டிவிகே சார்பில் போட்டியிடுறாரு. அதிக அளவு இளைஞர்களையும் சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாரையும் வந்து எஸ்பெஷலி ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த வீட்டில் உள்ள பெரியவங்கெல்லாம் கேட்டால் என் பையனுக்காக, என் பேரனுக்காக, என் பொண்ணுக்காகன்னு சொல்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இப்போது யார் கேட்டாலும் அம்மாம்மா விஜய் சொல்லு விஜய் சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது. இன்னொன்று அவரோட வாக்குறுதிகள் பேஸ்லையும், ஏன்னா எல்லாருமே இலவசங்கள் அறிவித்தாங்க நாம் தமிழர் கட்சியை தவிர. அவங்களோட வாக்குறுதிகளின்படி இந்த இவருக்கு இருக்கிற இளைஞர் பட்டாளத்தின்படியும் இவருக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா எப்போவுமே கடைசியில் வர்ற கருத்து கணிப்புகள் கூட சில சமயங்களில் பொய்யாகுது. மக்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத அவங்க அந்த பேலட் இதில் தான் காமிப்பாங்க. அவங்களோட அங்கே வாக்களிக்கும் அறையில் தான் அவங்களோட எண்ணத்தை நிரூபிச்சுட்டு வருவாங்க. கண்டிப்பாக மன்னார்குடி இந்த தடவை 3 முறை வெற்றி பெற்ற ராஜா அவர்களுக்கு வருமா, இல்லை ஓரளவு கல்வி பணியில் சிறந்து விளங்குகிற காமராஜ் அவர்களுக்கு போகுதா, அப்படி இல்லைன்னா இளைஞர் சமூகத்தை கவர்ந்த டிவிக்கு அவர்கள் விஜய் அவரோட ஆதரவாளருக்கு போகுதா, அப்படி இல்லை தமிழை முன்னிறுத்துகிற விவசாயத்தை காப்போம் விவசாயிகளை காப்போம்னு இலவசங்களே அறிவிக்காத நாம் தமிழர் கட்சிக்கு போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் உங்கள் மன்னை கலையருவி.